ஹலோ ஆல். இந்த சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு தட் இஸ் பெண்டுலமுக்கு நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம். ஃபோர்ஸ் கொடுத்து ஒரு பர்டிகுலராக ஒரு பாயிண்டில் நிப்பாட்டிட்டோம். ஓகேவா? ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் அப்ளைட் ஆன் இட் விச் ஸ்டார்ட்ஸ் அட் 0 அண்ட் கிராஜுவலி இன்க்ரீசஸ் until the strings makes an angle theta. அதோட நிப்பாட்டிட்டோம். இப்போ அந்த பாயிண்ட்டில் தான் பார்க்க போகிறோம். அப்போ இந்த இடத்துலையும் என்ன மீனிங்னா கைனடிக் எனர்ஜி 0 ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸ்டார்ட்ஸ் அட் 0 தான். இங்கேயும் கைனடிக் எனர்ஜி 0 தான். அப்போ சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 0. கரெக்டா? அப்போ ஒர்க் டன், டோட்டல் ஒர்க் டன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது 0. இது எப்படி எடுத்துக்கலாம், நீங்கள் இதுதான் ஈஸி இருக்குது. டோட்டல் ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி. இந்த சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி 0ங்கிறனால இப்போ டோட்டலாக எல்லா ஒர்க் டன்னும் 0 தான். இப்போ முதல்ல எத்தனை கேரக்டர் இருக்காங்கன்னு பார்த்துப்போம். இந்த சிஸ்டமில் டென்ஷன் கண்டிப்பாக ஒரு ஒர்க் பண்ணும். ஸோ WT ஒரு ஒர்க் இருக்கும். அப்புறம் கிராவிட்டி ஒரு ஒர்க் பண்ணுவாங்க. WMG ஒரு கேரக்டர், தென் அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஒரு கேரக்டர். 3 பேர் தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஓகே, டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படியே எடுத்துக்கோங்க. இதான் டிஸ்பிளேஸ்மெண்ட். கரெக்டாக இப்படி தான் டிஸ்பிளேஸ் ஆகுறாங்க. வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் டென்ஷனுக்குள்ள ஆங்கிள் எவ்வளோ? 90 டிகிரி. அப்போ T டாட் எஸ் அப்படிங்கும்போது TS காஸ் தீட்டான்னு வரும். கரெக்டாக? இந்த பேசிக் தரலன்னா இந்த சம புரிஞ்சுக்க முடியாது. அப்போ காஸ் 90 என்னவாயிடும்? 0 ஆயிடும். அப்போ டோட்டல் ஒர்க் டன் பை டென்ஷன் 0. பக்கா. சரி, இப்போ இந்த ஆப்ஜெக்ட் இந்த ஹைட்ல இருந்து இந்த ஹைட்டுக்கு போயிருக்காங்க. அப்போ யாருக்கு அகெயின்ஸ்டா ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா கிராவிட்டிக்கு அகெயின்ஸ்டா ஒர்க் பண்ணியிருக்காங்க. சரி, எவ்வளோ ஹைட்டு போயிருக்காங்கன்னு பார்ப்போம். டிஸ்பிளேஸ்மெண்ட்டோ மேலே, அதுதான் ஹெச். அந்த ஹெச் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். எம்ஜியோ கீழே. ஸோ இப்போ ஆங்கிள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் 180 டிகிரி. எம்ஜிங்கிறது ஃபோர்ஸ். அப்போ நான் என்ன எழுத போகிறேன்னா எம்ஜி டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நான் ஹெச்னு எடுத்துக்கிட்டேன். காஸ் 180. ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ், ஒர்க் டன் பை ஃபோர்ஸ் தான் கேட்டிருக்காங்க, விச் இஸ் ஈக்குவல் டு 0. பக்கா. சரி, இப்போ இங்கே வருவோம். இதெல்லாம் ரொம்ப வருஷமாக இருக்கிற பயங்கர இம்பார்ட்டண்டான மாடல்னு சொல்லலாம். டோட்டல் லென்த் எல். இந்த ஹெச் இருக்குல்ல, இது ஹெச்னு எடுத்துக்கலாம். அப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா எல் மைனஸ் ஹெச். கரெக்டா? சரி, இப்போ இப்படி எடுத்துப்போம். இந்த போர்ஷன் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. பக்கா. இது 90க்கு ஆப்போசிட்ல உள்ளது எல். ஓகே, அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வரும்? காஸ் தீட்டான்னு எடுத்துக்கோங்க. காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை எல். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? எல் காஸ் தீட்டா. வெரி இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸ் ஈக்குவல் டு எல் காஸ் தீட்டா. ஸோ டோட்டலாக இது யாரு? எல். இந்த போர்ஷன் மட்டும் எவ்வளவு? எல் காஸ் தீட்டா. அப்போ கீழே உள்ள இந்த சின்ன ஹைட் எவ்வளோ இருக்கும்? டோட்டல் லென்த் மைனஸ் எல் காஸ் தீட்டா. அப்போ இதான் ஹெச்னு கன்சிடர் பண்ணோம். அப்போ எல் மைனஸ் எல் காஸ் தீட்டா. புரியலன்னா ரீவைண்ட் பண்ணி மறுபடியும் பாருங்க. நான் இந்த போர்ஷனை மட்டும்தான் கேல்குலேட் பண்ணியிருக்கேன். இந்த போர்ஷன் மட்டும்தான் எல் காஸ் தீட்டா. டோட்டல் லென்த் எல். அப்போ ஹெச் வந்துட்டு எல் மைனஸ் எல் காஸ் தீட்டா. சரி, இப்போ இது எழுதுவோம். எம்ஜி ஹெச் அப்படியே இருக்கட்டும். காஸ் 180 மைனஸ் 1 பிளஸ் டபிள்யூஎஃப். கரெக்டா? ஒர்க் டன் பை த ஃபோர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. WF இஸ் ஈக்குவல் டு இது அந்த சைடு எடுத்துகிட்டு போயிருங்க. மைனஸ் அந்த சைடு எடுத்துகிட்டு போனீங்கன்னா ப்ளஸ் ஆகிடும். இப்போ WF இஸ் ஈக்குவல் டு எம்ஜி. ஹெச்சோட வேல்யூ என்ன? எல் மைனஸ் எல் காஸ் தீட்டா. இந்த எல் மைனஸ் எல் காஸ் தீட்டால எல்லை வெளியில் எடுங்க. அப்போ எல் ஆஃப் 1 மைனஸ் காஸ் தீட்டா. அப்போ ஆன்சர் எம்ஜி எல் ஆஃப் 1 மைனஸ் காஸ் தீட்டா. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். கீப் ஆன் வாட்சிங். தேங்க்யூ.